துணையான வீடனர்க்கு துணையான் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செடிமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திரிகரங்கம் என திகழும் கோயில் தானே ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், யார் வந்தாலும் வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பாளாம். நீங்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் இல்லையா, எங்கள் பெருமாளை போய் சேவிங்கோ, எங்கள் நம்பெருமாளை போய் சேவிங்கோ, எது கேட்டாலும் கொடுப்பேன். ஏன்னா வியாக்கியானத்தில் எழுதுறா, வைத்த அஞ்சல் என்ற கையும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அடித்தின திருவடியுமே தமக்கு தஞ்சம். நமக்கு தஞ்சம் எதுன்னா பெருமாள் திருவடி தான் நமக்கு தஞ்சம். வைத்த அஞ்சல் என்ற கையும், பயப்படாதீங்கோன்னு பெருமாள் கையை வச்சிருக்காரோ, நான் இருக்கேன், எங்கள் பெருமாளை போய் சேவிங்கோ, அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போய்க்கலாம், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம், இந்த உற்சவம் முடிஞ்சவொடனே போய் சேவிக்கணும்னு தோணும். அரையர் சேவை என்னமா சேவிக்கிறா, பரிபூர்ணமாக பெருமாளை பார்த்து நேர பெருமாளை பேசுகிற மாதிரி அரையர் சேவிப்பா. அந்த இடத்துல பெருமை சேவிக்கிறது இல்லை, அந்த அனுபவம் வரும்பொழுது கண்லேருந்து தாரதாரியாக அவளுக்கு ஜலம் வரும். அப்படி ஒரு பெருமாள் இடத்துல ஒரு பக்தி, பெருமாள் இடத்துல ஒரு பிரேம, அப்படி சேவிக்கக்கூடியவா ஒரே மாதிரி அப்படி பெருமாளை பார்த்துட்டே இந்த தாளம் அப்படி மாறாது. திரும்பி திரும்பி யார் வந்திருக்காருலாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது. பெருமாளையே அந்த முகத்தையே பார்த்துட்டு அவனுடைய கண்ணை பார்த்துட்டே சேவிப்பா, அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த தாளத்தை யார் கொடுத்தார்? நாதமுனி கடலே நாளும் தொழுதெடுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தேனர் சுவாமி தேசிகன். அந்த நாதமுனிகளுடையதான நமக்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் இல்லையா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில். அம்புயத்தொன்னா யாருன்னா பிரம்மா, பிரம்மதேவனை ஆராதிச்ச பெருமாளாம். இக்ஷ்வாகு அங்கே போயிருக்கிறதே இந்த பெருமாளை நான் ஆராதிக்கிறேனே அப்படின்னு பிரம்மதேவனை கேட்டானா. பிரம்மதேவன் சொன்னாரா, எங்கிட்ட கேட்காதப்பா, நீ பெருமாள்கிட்டயே டைரெக்டாக கேட்டுக்கோ, பெருமாள்கிட்ட டைரெக்டாக கேட்டுக்கோ, பெருமாள் வரேன்னு சொன்னால் அழைச்சின்னு போகணும். பெருமாள் வரேன்னுட்டாரோம். உடனே பிரம்மதேவன் சொன்னாரா, நான் இத்தனை நாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேனே ரங்கநாதா பிரபோ, நீர் கிளம்புறேன்னு சொல்கிறீரே, நான் யாரை ஆராதிப்பேன்னு. அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். அவன் பக்தன், அவனும் எனக்கு வேண்டியவன் தான். நீ பிம்மால பஞ்ச உஷக்காலத்தில் ஆராதனை பண்ணிட்டு போயிடு, யார் கண்ணிலையும் படாமல். உன் ஆராதனை நான் ஏற்றுக்கிறேன். அதுலேருந்து ஆரம்பித்து இக்ஷ்வாகுலேருந்து பல ராஜாக்கள்லாம் ஆராதனை பண்ணி, அஜ மகாராஜா ஆராதனை பண்ணி, தசரதன் ஆராதனை பண்ணி, ராமன் ஆராதனை பண்ணி, நம்ம பெருமாளுக்கு தான் பெரிய பெருமாள்னு பேர். பெருமாள்னா ராமனா, அந்த பெருமாள்னாலேயே ஆராதிக்கப்பட்ட பெருமாளார் ரங்கநாதனாக இருக்கிறதுனால பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. நம்பெருமாள்ங்கிறது ஒரு துணி துவைக்கிறவர், ஒரு சலவை தொழிலாளி. நம்பெருமாள்னு சொன்னாராம். அந்த பெருமாள் அந்த பேரை வச்சுட்டு இருக்க. எவ்வளவு எளிமை பாருங்கோ. கிருஷ்ணன் தானே இங்கே கண்ணனா ரங்கநாதனா அவதரிச்சிருக்கான். அப்படிப்பட்டதான எளிமை நீர்மை எல்லாம் இருக்குது இந்த பெருமாளுக்கு. அதனால் ஆராத வருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனிவீரன் ராமபிரான் தொழுத கோயில், துணையான விபீஷணத்தில் கொடுக்கறச்சே லப்துவா குலதனம் ராஜா. இந்தா கோவிந்தராஜிய வியாக்கியானம், இந்த அந்த குலதனத்தை நீ வாங்கிக்கோன்னு கொடுக்குறாராம். குலதனமான ரங்க விமானத்தை விமானத்தோட கூட ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட கூட ரங்கநாயகி தாயாரோட கூட அப்படி கொண்டு வரும்பொழுது வர வழியில் அனுஷ்டானத்துக்கு மணியாயிடுத்தான் அப்படி வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணாராம். அங்கே தான் தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். ரங்கநாதா 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 தபஸ் பண்ணிட்டு இருக்கார். உடனே பளிச்சுன்னு கண்ணை திறந்தார் பெருமாள். ஏழுனவன அட நம்மளுடைய தபஸுக்கு பெருமாள் வந்துவிட்டார். உடனே கோயிலில் உற்சவமெல்லாம் ஆரம்பிச்சுட்டார். விபீஷண ஆழ்வான் வரத்துக்குள்ளே பார்த்தா பெருமாள் ஆராதிக்கின்ற பெருமாளை வாங்கோன்னர், வரமாட்டேன்னு விட்டார் பெருமாள். நீ இங்கே அங்கேயே போ, இங்கேருந்து நான் உன்னை கடாட்சிக்கிறேன், எல்லாரும் க்ஷேமமாக இருப்பேள். இவன் தர்மவர்மா என்னை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் இருக்கட்டும்னாரான். உள்ளூரை என்ன ஆசையா, உள்ளூரை என்ன ஆசைன்னா இந்த மணல் திட்டுக்கு ஆசைப்பட்டானா. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டி, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டி, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொடில் அரங்கன் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே, எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே.
எப்படி நான் மறந்து வாழ்வேன் அப்படின்னு இல்லையா தொண்டர்படி ஆழ்வார் அப்படிப்பட்ட பெருமாளம். அதனால அயோத்தி மன்னர் கலித்து